ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீங்களும் ஏழரை சனியும். இதுதான் தலைப்பு. கோச்சார கிரகங்களுடைய பயிற்சியில் இந்த சனி பயிற்சியை கொண்டாடாத ஜோதிடர்களே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். எதுக்கு எடுத்தாலும் சனி பயிற்சியை காரணமாக காட்டி பலன்களை தள்ளி போடும் ஒரு அமைப்பும் ஜோதிடத்தில் உண்டு. உன் பையனுக்கு 7.5 சனி நடக்குது, உனக்கு 7.5 சனி நடக்குது, உன் பொண்ணுக்கு 7.5 சனி நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு 7.5 சனி நடக்குது, அதனாலேயும் உன் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் போயிடும்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு கொடூரமானதா 7.5 சனி அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 7.5 சனி காலத்தில் 2-3 விதமான பிரிவுகளின் அடிப்படையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைந்த ஜாதகர்களும் உண்டு. ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 7.5 சனி ஒரே மாதிரி வேலை செய்யுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் அமைய பெற்றவர்கள், சனி யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், தசாநாதன் நல்ல தசை நடப்பில் இருக்கக்கூடியவர்கள், உதாரணமாக 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய தசை நடப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி வருதா இல்லையாங்கிறதே தெரியாத அளவுக்கு கடந்து போய்விடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7.5 சனிக்கு 3 விதமான பிரிவுகளும் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் பிறந்தது முதல் ஒரு 30 வயதிற்குள்ளே வர்ற 7.5 சனிங்கிறது முதல் சுத்து, மங்கு சனி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது நீங்கள் பிறந்த போது இருக்கலாம், 25 வயசுலேயும் வரலாம், 15 வயசுலேயும் வரலாம், 22 வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே முடிஞ்சிடவும் செய்யலாம். இந்த 2வது சுத்துங்கிறது 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு உட்பட்டு வரும். 30 வயதிற்கு மேலே 60 வயதுக்குள்ளே வரக்கூடியது 2வது சுத்து. இது பொங்கு சனி. இந்த பொங்கு சனிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். எந்த சூழ்நிலையில் சனி பகவான் இருந்தாலும் பொங்கு சனி நடக்கிற காலத்தில் அதிகப்படியான வேலை, அதிகப்படியான முன்னேற்றம், அதிகப்படியான வாய்ப்புகள், உழைப்பின் மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு சனி பகவான் உதவி பண்ணுவார். சனி பகவான் கர்மகாரகன். வேலை 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 வேலைன்னு வேலை பின்னாடி ஓடுறவங்கள சனி என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டார். சோம்பி திரியும் மனதுக்கு தான் சனி பிரச்சனைக்குரிய நபர். அவருடைய இயல்பு சோம்பல்தனம். யார்கிட்ட சோம்பல்தனம் அதிகமாக இருக்கோ, யார் மந்தமாக இருக்காங்களோ, யார் செயல்படாமல் இருக்காங்களோ அவங்கள சனி நல்லா பிடிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சனி பகவான் உங்களை பிடிக்கலையே, அவர் கொஞ்சம் ஸ்லோவான கிரகம். அவர் பிடிக்க வரதுக்குள்ளே நீங்கள் வேகமாக ஓடிடணும். சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருப்பவர்கள், வேர்வை சிந்த உழைப்பவர்களுக்கு சனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 3வது சுத்து அப்படிங்கிறது 60 வயதுக்கு மேலே வரும். 60 வயசுலேருந்து 90 வயசுக்கு உட்பட்ட காலத்தில் வர்றது 3வது சுத்து. இது பல பேருக்கு மரக சனி, மரண சனிங்கிற நிலையிலையும் வரும். கங்கு சனி அப்படிங்கிற நிலைமையிலும் சிலருக்கு வரும். நல்ல நீண்ட ஆயுள் உள்ளவங்களுக்கு இது அப்படியே கடந்து போய்விடும். ஸோ 7.5 சனிங்கிறது என்ன? முதல்ல உங்கள் ராசி, நீங்கள் ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் மகர ராசின்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தனுசில் சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போது உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து மகரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது பாத சனி ஸ்டார்ட் ஆகும். இப்போ கூட பாத சனி தான் போயிட்டுருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த 3 2.5 ஆண்டுகளும் சேர்த்து மொத்தம் 7.5 ஆண்டுகள். 3 2.5 வருஷம். சனி பகவான் ஏறக்குறைய 2.5 வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். அந்த ராசியினுடைய நீள அகலத்தை பொறுத்து அவருடைய ட்ராவல் இருக்கும். எல்லா ராசிலையும் பர்டிகுலராக 2.5 வருஷம் தான் இருப்பார்னு இல்லை. சில ராசிகளில் 2.25 ஆண்டுகளில் கடந்துருவார், சில ராசிகளில் 2.25 ஆண்டுகள் கிடப்பார், சில ராசிகளில் ஏறக்குறைய 3 வருஷம் வரைக்குமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பார், முன்னையும் பின்னையும் போய். ஸோ அது ராசியின் நீளம், அந்த ராசியினுடைய தன்மையை பொறுத்து அது முடிவாகும். ஸோ இப்போ 7.5 சனிங்கிறது 3 2.5 வருஷம் அப்படிங்கிற கணக்கில் தான் 7.5 சனியாக சொல்கிறோம். 7.5 சனி நடக்கிற காலத்தில் என்ன வயது நடக்கிறது, இது ரொம்ப முக்கியம். என்ன தசை நடக்கிறது, இது 2வது முக்கியம். உங்களுடைய லக்ன சுபர்களோட தசை நடப்பில் இருந்தால் உங்களுக்கு சின்ன வயசில் 7.5 சனி வந்தாலும் சரி, மிடில் ஏஜில் வந்தாலும் சரி, அல்லது வயது முதிர்ந்து வந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. 7.5 சனினாலே உடனே ஒரு பயமும் பாதிப்பும் ஒரு ஜர்க்கும் வர்றதுங்கிறது இயற்கை தான். ஆனால் அது அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்லை. இதுலேயும் விரயசனி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சஞ்சாரிக்கும் போதும் சரி, பாத சனின்னு சொல்லக்கூடிய குடும்ப சனின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரிக்கும் போதும் சரி, நார்மலாக அவர் 30% தான் தாக்கத்தை கொடுப்பார். இந்த ஜென்ம சனி ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு குழப்பத்தை சற்று மிகுதியாக தரக்கூடிய அமைப்பு. இந்த ஜென்ம சனியிலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு.
இப்போ ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த முழு ராசியும் நமக்கு சொந்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு ராசியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னாலும் கூட அதற்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் நிறைய உண்டு. இப்போ உதாரணமாக மகர ராசிக்காரங்களே எடுத்துக்கோ. மகர ராசியில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ங்கிற பாதங்களில் மகரத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது உத்திராடம் 2ஆம் பாதம் தான் ஆரம்பிக்கும். அப்போ உத்திராடம் 2, 3, 4 பாதங்கிறது வரும். அதற்கு அடுத்தது திருவோணம்ங்கிற ஒரு முழு நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2ஆம் பாதம் இருக்கும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களும் சேர்ந்து தான் அந்த ராசிக்குள்ளே இருக்கும். இந்த ஜென்மசனிங்கிறது உங்கள் பர்டிகுலர் நட்சத்திர பாதத்தில் எந்த காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கோ அந்த பீரியட், அந்த காலகட்டம் தான் அதிகப்படியான துன்பத்தை தரும். இது ஒரு 4 மாதம்தான். நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 9, 4, 36. 9 பெருக்கல் 4 36, அதாவது 3 வருஷம். புரியுதுங்களா? 9 பெருக்கல் 4 36. சனி பகவான் ஒருவேளை 3 ஆண்டுகள் உங்கள் ஜென்ம ராசியில் ட்ராவல் பண்ணால் கூட ஒரு நட்சத்திர பாதத்திற்கான நாட்கள் வெறும் 120 நாள் தான் ஏறக்குறைய. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 4 மாதங்கள் தான் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்து மேலே அவர் ட்ராவல் பண்ணும்போது கடுமையான மன அழுத்தம் இருக்கும். இப்போ இதில் நம்ம எத்தனாவது நட்சத்திர பாதம் வருதுங்கிறத பொறுத்து நீங்கள் சனி பயிற்சியை வச்சு நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போ கும்பராசிக்கு போய்கிட்டு இருக்காரு. அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் அவர் போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு 8 மாதங்கள், அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கோங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலகட்டத்தை சற்று கவனத்துடன் கடந்து விட்டால் 7.5 சனினால் ஒரு பாதிப்பு இல்லை. சரி, 7.5 சனிக்கு வந்துடுச்சு, நடக்குதுங்க, ஜென்ம சனி தான் சார், நான் கும்பராசி தான், எனக்கு ஜென்ம சனி நடக்குது, என்ன பரிகாரம், என்ன தீர்வு? முதல்ல 7.5 சனியை பார்த்து பயப்படாதீங்க. இது முதல் பரிகாரம். இரண்டாவது, உங்கள் ஜாதகத்திற்கு 1, 5, 9ஆம் அதிபதிகளோட தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். மூணாவது, உங்களுக்கு என்ன வயசு? நீங்கள் 30 வயதுக்கு உட்பட்டவரா, 30 வயதை கடந்தவரா, 60 வயதிற்கு மேற்பட்டவரா? இந்த 3 நிலையையும் பாருங்கள். 30 வயதுக்கு மேலே 60 வயதுக்குள்ளே இருக்கிற நீங்கன்னா இந்த சனி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தருவதற்கு வந்திருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. வேலையில் வாய்ப்பு, திருமணத்தில் வாய்ப்பு, புத்திரப்பேரில் வாய்ப்பு, சுய தொழிலில் வாய்ப்பு, வீடு கட்டும் வாய்ப்பு, இடம் வாங்கும் வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு, பதவி உயர்வு வாய்ப்பு. வாய்ப்பு கொடுக்க தான் சனி வருவார். உங்கள் உழைப்பின் மேன்மையை அதிகப்படுத்திட்டிங்கன்னா வாய்ப்பு தானாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் தோற்றே போகிறது இல்லைங்க. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள், அதே சிந்தனையோடு இருந்து பாருங்கள், பிரபஞ்சமே கதவை திறந்துக்கிட்டு உங்கள் தண்டையில் கொட்டிடும். அது சம்பந்தமான விஷயங்கள். இதைத்தான் பல ஞானிகள் பல முறைகளில் சொல்லி வச்சுருக்காங்க. கனவு காணுங்கள், தீவிரமாக முயற்சி செய்யுங்கள், இமேஜினேஷன் இஸ் குட். முதல்ல இமேஜின் பண்ணுங்கள். ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல வீடு கட்டிட்ட மாதிரி கனவு காணுங்க, வீடு ஆட்டோமேட்டிக்காக வருங்கிறாங்க. இது சாத்தியத்தில் உண்மைதான், பட் உங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்தது. எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு காண்றாங்க. யார் தீவிரமாக முயற்சி பண்ணுறானோ அவன் ஜெயிச்சிடுறான். கிரகங்கள் அதற்கு ஒத்துழைக்கின்றன. இவை தான் உண்மை. ஸோ 7.5 சனி காலம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுலேயும் அந்த 4 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக கடந்துட்டால் போதும். இந்த 7.5 சனியில் ஜென்மசனி நடக்கிற காலம், அது 30 வயசுக்கு மேலே இருந்தால் நிறைய வாய்ப்புகளை தரும். 7.5 சனிக்கான நிரந்தரமான பாதிப்பே இல்லாத ஒரு நிலை என்ன? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். உடம்புலேருந்து உப்பு வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சனி தான் உப்பு. அது வெளியேற உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும். டெய்லியும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வாக்கிங் பண்ணுறதோ வேறு உடற்பயிற்சிகள் செய்கிறதோ சனியின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றும். இது உடல் அளவில் நம்ம செய்யக்கூடியது. முறை பரிகாரங்கள்ங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இல்லாதவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், கீழ்நிலை தொழிலாளர்கள், ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, உடலாலும் மனதாலும் பொருளாலும் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும். இறை வழிபாடுகள்ங்கிற அடிப்படையில் திருநள்ளாறு போயிட்டு வரலாம், குச்சனூர் போயிட்டு வரலாம், பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரக சந்நிதியில் சனி பகவானை வணங்கலாம். இவைகளே போதுமானதாக இருக்கும். ஸோ 7.5 சனியில் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்தவர்கள் அதிகம். உங்கள் ஜாதகத்தில் 7.5 சனிங்கிறது ஒன்றும் பெரிய கொடுமையான விஷயம்லாம் இல்லை. எந்த வயசில் வருது, எந்த பீரியட் கடுமையாக இருக்கும், ஜென்மசனி மட்டுமே அதிக பாதிப்பு. இதில் அஷ்டம சனி அதே மாதிரி தான், ஒரு 4 மாத பீரியட் தான். அதனால் 7.5 சனி நினச்சி பெரிதாக கவலை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று கூறி
அவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தரத்தான் வருகிறார் என்றும் கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.